வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் அழகு பயிற்சி 1 தேர்டு சம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஒன். ஃபோர் வந்து எக்ஸ் வந்து லெஸ் தென் ஒன் என கொடுக்கப்பட்டால் எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் த்ரீ, எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒன், ஏ இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ என கொடுக்கப்பட்டுள்ளது ஆகியவற்றை கண்க. இப்போது நமக்கு வந்து ஃபங்க்ஷன் எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் equal to f of x என்னதுமா root of x minus 1, x is greater than or equal to 1, then next to 4 x is less than 1. ஓகேவாம்மா, இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், 0 1 2 3 4 -1 -2 -3 இது வந்து ஒரு. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கா? எக்ஸ் லெஸ் தென் ஒன். இப்போ எக்ஸ் லெஸ் தென் ஒன்றுனா இந்த டம் எக்ஸ் லெஸ் தென் ஒன், திஸ் எக்ஸ் லெஸ் தென் ஒன்றுக்கு சிம்மியும் எக்ஸ் வந்து 0, எக்ஸ் வந்து -1, எக்ஸ் வந்து -2, இப்படி இந்த டம். அப்போ வந்து எக்ஸ் லெஸ் தென் ஒன்னாக இருக்குச்சுமே 4, ஆன்சர் வந்து 4. எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அப்போ திஸ் 1 2 3 4 திஸ் டம் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1, திஸ் டம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் லெஸ் தென் ஒன்றுங்குச்சுமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் ஒன், அப்போ என்னது 0. லெஸ் தென் ஒன்றுனா இப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்குது, அப்போ ஒரு 0.5லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகும், 0.6லேயும் ஸ்டார்ட் ஆகும், 0லேயும் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே இந்த சைடு வருது. ஓகேவாம்மா? லெஸ் தென் ஒன்றுங்கச்சுமையும் 1 விட கம்மியானது 0.5 தானே, 0.6 0.7 0.8 இதெல்லாம் 1 விட கம்மி. அப்போ எக்ஸ் லெஸ் தென் 1 இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாக்டாக என்னது 0.5 0.6 இதெல்லாம் இருக்கலாமா, சின்ன சின்ன 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6, எக்ஸ் லெஸ் தென் 1, அப்போ 0, அப்புறம் அதுக்கு மைனஸ் டேர்மில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஒன்று இங்கே பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1, அப்போ ஒன்று கண்டிப்பாக வரும். ஏன்னா ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஓர் ஈக்குவல் டு, அப்போ ஈக்குவல் டு அப்படிங்கிச்சுமே 1 வரும், 2 3 4 5 இதெல்லாம் கண்டிப்பாக வரும். இதுதான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா ப்ராப்ளத்துக்குள்ளே நம்ம போகணும். என்ன கேட்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதுமா, எஃப் ஆஃப் ஜீரோ. எஃப் ஆஃப் ஜீரோ வந்து என்னன்னு கேட்டிருக்கோம். நமக்கு ஃபங்க்ஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் x minus 1, x is greater than or equal to 1, root of x minus 1, x is greater than or equal to 4, x less than 1. இப்போ பாருங்கள், f of 0ங்கிறது என்னது? 0 வந்து பாருங்கள், இப்போ பாருங்கள் x less than 1, அப்படி தானம்மா? அப்போது இங்கே பாருங்கள் 0 less than 1, அப்படி தானே? இங்கே வந்து என்ன இருக்குது? 0 இருக்குது. 0 is less than 1. பாருங்கள், 0 லெஸ் தென் ஒன்றுக்கு செம்மியும் ஆன்சர் வந்து என்னது? 4. எஃப் ஆஃப் 0 வந்து 4. ஏன்? இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0ங்க சமயம் பாருங்கள், எக்ஸ் வந்து 0. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்ன பாருங்கள், என்ன கொண்டு பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் 1 பாருங்கள், 0 0.5 அப்படிங்கச்சுமே இதனுடைய ஆன்சர் வந்து 4. எக்ஸ் லெஸ் தென் 1 பாருங்கள், 1ன்னா 0.5, இப்போ 0 0 -1, அப்போ ஆன்சர் வந்து 4. அதே சமயம் எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1, அப்போ ஆன்சர் வேணுது ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1ங்குச்சுமே அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து என்னதான் வந்து எக்ஸ் மைனஸ் 1. ஓகேம்மா? இப்போ பாருங்கள், கொஸ்டின் வந்து என்னது? எஃப் ஆஃப் 0ன்னு கேட்குறேன். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் 0 is less than 1. ஓகேம்மா? அப்போ ஆன்சர் வந்து என்னது? 4. தென் செகண்ட் கொஸ்டின்,
செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3 வந்து கொஸ்டின். இங்கே பாருங்கள், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ 3 வந்து 1 கட்டிலும் ஜாஸ்தி தானே. பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் 3 எக்ஸ் இருக்க இடத்துல 3யை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 1. ஸோ தட் இஸ் ரூட் 2. ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1. பாருங்கம்மா, எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 வந்து கொஸ்டின் மார்க். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஏ இஸ் கிரேட்டர் தென் 0 கொடுத்துருக்கானா? ஏ இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் வரும். ஓகேவாம்மா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இங்கே பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஏ ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன வரும்? ஏ ப்ளஸ் 1 minus 1. So that is equal to root of a plus 1 minus 1. Plus 1 minus 1 cancel. So that is root of a. So f of a plus 1 answer என்னது? root of a. ஓகேவாம்மா. நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொன்ன வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க்கும் நோட் புக் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கோம்மா. நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. அதில் விளம்பரங்களே இல்லாமல் கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து நம்ம படிக்கலாம். ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.